கல்வமா இல்லைன்னா அரைக்கரை எடுத்துக்கோங்க. அந்த அரக ஜார் ஏன்னா கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு டப்பா 2-3 டப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 2-3 டப்பாவில் கொஞ்சோண்டு வலித்து அதை சென்டரில் வச்சுக்கிட்டு ஏலக்காவுடைய உள் பருப்பு இருக்கு இல்லையா, ஏலக்காய் உடச்சிங்கன்னா அந்த உள் பருப்பு இருக்கும் இல்லையா, அதுமாரி ஒரு 6-7 ஏலக்காவை எடுத்துக்கோங்க. அதை உடச்சிங்கன்னா அந்த உள் பருப்பை உள்ளே போட்டுக்கோங்க. அடுத்து செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தியில் மேலே மகரந்தம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படி பிச்சுக்கோங்க. அதில் மகரந்தத்தை மட்டும் எடுத்துருங்க. அந்த காம்பை அப்படியே எடுத்துகிட்டு அந்த மஞ்சளாக இருக்கும் இல்லையா மகரந்தம், அதை மட்டும் லைட்டாக அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்திங்கன்னா மகரந்தம் வந்துடும். அதில் ஒரு 10-15 மகரந்தம் இருந்தால் போதும். ஒரு பூவோடைய மகரந்தம் இருந்தால் போதும். தேவைப்பட்டால் 2 பூ போட்டுக்கலாம். சரிங்களா? அதை எடுத்து இப்போ லைட்டாக அப்படி அரைச்சிங்கன்னா அரைஞ்சிரும். இதை ஒரு டப்பாவில் பயன்படுத்தி வச்சுக்கணும். அதுவும் ஒரு வெள்ளி டப்பாவாக இருந்தால் நல்லது, இல்லைன்னா நார்மலாக வைக்கலாம். இரும்பு இல்லாத டப்பாவாக இருக்கணும். மை எந்த வகையாக இருந்தாலும் இரும்பு இருக்கக்கூடாது. இப்போ சில்வர் டப்பா மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அது இரும்பு மேலே கோட்டிங்காக இருக்கும். காந்தம் வச்சு பார்க்கணும். இரும்பில் மட்டும் வச்சிடவே கூடாது, பவர் போயிடும். சரிங்களா? இயற்கையான பவர் இந்த மையக்கு மட்டும் உண்டு.